உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீர்ந்திடுமே. யார் ஒருவர் அன்றாடம் இந்த பாடலை குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து விடைபெறும். அன்பர்கள் மேலும் இன்றைய தொகுப்பிலே இருந்து கொடுக்கப்படுகின்ற குறிப்பை தியானிக்க வேண்டும். வி என்றால் இதற்கு மேல் இல்லை என்பது பொருள். நாயகர் என்றால் தலைவர் என பொருள். இவருக்கு மேல் பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள்பட விநாயகர் என்று பெயரிடப்பட்டது. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 25/11/2024 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் கார்த்திகை 10வது நாள். கரிநாள் சுபங்களை விளக்குவது நல்லது. கீழ திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் திருமஞ்சனம். நெல்லை நெல்லையப்பர் கொலு தர்பார். நத்தம் வரகுண மங்கை திருத்தல தரிசனம் நன்று. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியில் இருந்து 7 மணி வரை. பிறகு 1:45 இருந்து 2:45 வரை. மாலை பொழுதிலே 4:45 இருந்து 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 இருந்து 9 மணி வரை. யமகண்டம் 10:30 இருந்து 12 மணி வரை. குளிகை 1:30 இருந்து 3 மணி வரை. திதி தசமி நள்ளிரவு கடந்து 3:17 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:01 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், இன்று மேல் நோக்கு நார். இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்பராசியார். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, இறந்தவர்களின் படத்தை எந்த பக்கத்தில் மாட்ட வேண்டும். இறந்தவர்களுடைய படத்தை மாட்டும் இடம் எது தெரியுமா? இறைவன் முன் இலையில் பஞ்சபாத்திரம் கலசத்தில் நீர் நிரம்பி இருப்பது போன்று இறந்தவர்களின் படங்களுக்கு முன்னால் செம்பு நிறைய நீர் வைப்பது அவர்களது ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். தேவர்கள் 6 மாதங்களும் பித்ருகளுக்கு 6 மாதங்களும் நம்மை காக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் முன்னோர்கள். எவன் ஒருவன் பித்ரு வழிபாட்டை முறையாக கையாளுகின்றானோ அவனுக்கு வாழ்வில் எத்தகைய துன்பமும் சஞ்சலங்களும் உண்டாகாது என்கிறது இந்து மத சாஸ்திரம். ஏனெனில் இறந்தவர்கள் தெய்வமாய் இருந்து நம்மை காக்கின்றார்கள் என்பது காலம் காலமாக மக்களால் நம்பப்படுகிறது. குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் ஒரு சேர அமைந்திருக்கும் பூஜை அறையில் நம்மை பாதுகாக்கும், நம் உடன் பயணிக்கும் தெய்வமாக மாறிய நம் முன்னோர் படங்களை மாற்றலாமே. ஏனெனில் அவர்களும் தெய்வமாய் இருந்து நம்மை காப்பாற்றுவார்கள் தானே என்று சிலர் நினைக்கின்றார்கள். உண்மைதான். தெய்வமாக இருந்து காக்கும் முன்னோர்கள் மனிதர்களாக இருந்து இறந்தவர்கள் இறைவன் அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும். தெய்வத்தோடு தெய்வமாக என் பெற்றோர்களை வைத்து வழிபடுகிறேன் என்று சொல்லும் அநேக பேரில் நம்மில் உண்டு. ஆனால் அகிலத்தையும் ஆண்டு அண்ட சராசரங்களையும் உருவாக்கியது தெய்வம்தான். உலகில் சக ஜீவ ராசிகளை உருவாக்கி அவர்களுக்கு அபயம் அளிப்பதும் இறை சக்திதான்.
அதனால் இறந்த மனித பிறவிகள் இறைவனுக்கு நிகராக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. கடவுள் தான் தம்மை காப்பவர், அவருக்கு நிகரானவர்கள் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. இறந்தவர்களை பூஜிக்கின்றேன் என்று இறைவனை நிந்தித்து விடக்கூடாது. அப்படியா என்று கடவுளின் படங்களுக்கு மேல் மாட்டக்கூடாது. இறந்தவர்களுடைய படங்களை இறைவன் இருக்கும் படத்திற்கு கீழே தரையில் வைத்து வணங்குவது நல்லது. அதுபோன்று கடவுள் படங்களோடு பக்கத்திலே ஒட்டி வைத்திருப்பதும் தவறு. இவ்வளவு எச்சரிக்கையான குறிப்புகளை நம் முன்னோர்கள் கடைபிடித்ததால் தான் பூஜை அறையிலே இறந்தவர்களுடைய படங்களை மாட்டாமல் வேறு இடங்களிலே தென் திசையை நோக்கி இருக்குமாறு மாட்டி வைத்தார். பித்ரு உலகம் பூமியில் இருந்து தென் திசையை நோக்கி இருக்கிறது என்ற நம்பிக்கையை இந்து மதம் கொண்டிருந்தது. அதனால்தான் இறந்தவர்கள் படங்களை தென் திசை நோக்கி மாட்டி வைத்தார்கள். ஆனால் ஆன்மீக பெரியோர்கள் பூஜை அறையில் தவிர வேறு எந்த இடத்தில் மாட்டினாலும் தவறு இல்லை என்கிறார்கள். கடவுள் படங்களுக்கு செய்யும் வழிபாட்டை இறந்தவர்களுடைய படங்களுக்கும் செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பூஜை அறையிலே இருக்கும் கடவுள் படங்களோடு இறந்தவர்களுடைய படங்களையும் வணங்கத்தக்க வகையிலே சுத்தமாக துடைத்து நறு மனம் மிக்க மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களுக்கு என்று தனி இடத்தை ஒதுக்கி நாம் வணங்கி வருவதில் எந்த குற்றமும் இல்லை. இறைவன் முன்னிலையிலே பஞ்சபாத்திர கலசத்தில் நீர் நிரம்பி இருப்பது போன்று இறந்தவர்களுடைய படங்களுக்கு முன்னாலும் செம்பு நிறைய நீர் வைப்பது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். மேலும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தனியாக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்களுக்கான வழிபாடை செய்வதன் மூலம் இறந்தவர்களுடைய ஆன்மா குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கும். இறைவனின் ஆசியும் முழுமையாய் கிட்டும். தெற்கு தென் புலத்தார் என்று அவர்களை முன்னோர்கள் அழைக்கின்றனர். தென் திசை யம திசை என்பதால் அந்த திசையை நோக்கி அவர்களுடைய படங்கள் இருந்தால் அவர்களுடைய முழு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த படங்களுக்கு முன்பு தினசரி செம்பு நிறைய தண்ணீர் வைத்து வழிபடுவது நல்லது. அது நம் ஆசீர்வாதத்தை பெருக்கும் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 8க்கு உடையவர் 5லே இருந்தார். ஜாதகருடைய குழந்தைகள் பல பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வார்கள். குழந்தைகள் உடல் நலம் பாதிக்கும். பிள்ளைகள் செய்யும் செயலால் பெரியவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 9ஆம் அதிபரோடு 8ஆம் அதிபர் சேர்ந்து 5ல் நிற்க ஜாதகருக்கு சொத்து எதுவும் இருக்காது. அப்படி இருந்தாலும் நிலைக்காது. துரதிர்ஷ்டசாலிகள். 6ஆம் அதிபர் 6ல் நிற்க விபரீத ராஜயோகம் உண்டாகும். 6ஆம் அதிபர் 8லே நிற்க 6 கூடியவர் 8ல் நிற்பதும் 8 கூடியவர் 6லும் இருப்பது இந்த பரிவர்த்தனை விபரீத ராஜயோகத்தை உண்டாக்கும். வருமானம் பல வழிகளிலே வரும். அவை நல்ல தீய வழியாக இருக்கலாம். 8ஆம் அதிபரோடு ராகு கேது கூடி நிற்க ஜாதகர் இவரை பாடாய் படித்து கொள்ளும். பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் பணம் மட்டும் வந்து கொண்டே இருக்கும். 7ல் 8க்குரியவர் 7ல் இருந்தார். மனைவியின் உடல் நலம் பாதிக்கும். ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் எல்லாம் மனைவியின் உடல் நலத்திற்கு செலவழிக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவு ஏனோ தானோ என்றுதான் இருக்கும். நண்பர்கள் அவர்களால் அனுகூலம் இல்லை. கூட்டு தொழில் செய்யக்கூடாது. யாருடனும் கூடி தொழில் செய்தாலும் அந்த தொழில் விளங்காது. தனியாக தொழில் செய்யலாம். 8க்குரியவர் 8லே நின்றால் நீண்ட ஆயுள் என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஓரளவுக்கு உண்மை. ஆனாலும் 8ஆம் அதிபர் பலம் பெற வேண்டும். அப்போதுதான் போராட்டங்களை தொடர்ந்து சந்தித்தாலும் அதை அவரால் தீர்க்க முடியும். 8க்குரியவர் 9ஆம் அதிபர் பாவரோடு கூடி நிற்க தந்தையின் சொத்து கிடைக்காது. கருத்து வேறுபாடு. தந்தையுடன் ஏற்படும் ஆன்மீகத்தில் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்காது. 8க்குரியவர் 10லே அமைந்தால் உத்தியோகம் சரியாக அமையாது. ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும். சொந்த தொழில் ஆகாது. எந்த காரியமாக மெதுவாகத்தான் முன்னேறும் நடக்கும். முன்னேற்றம் என்பது அவ்வளவு இருக்காது.
அரசாங்க ஆதரவு கிடைக்காது. 8ஆம் அதிபரோடு 2ஆம் அதிபரும் சேர்ந்து 10லே நின்று கடன் தொல்லையை ஏற்படுத்தும். எவ்வளவு உழைத்தாலும் திறமையை காட்டினாலும் செய்தொழில் முன்னேற்றம் காண முடியாது. 8க்குரியவர் 11ல் நிற்கும் பொழுது லாபம் என்பது ஒன்று இருக்காது. மூத்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். 2வது திருமணம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அந்த திருமணமும் நல்ல முறையில் இருக்காது. தொழில் நலிவடையும். இளமையில் கஷ்டப்படுவார். வயதான பிறகு குறுக்கு வழியில் பெரும் பணத்தை சேர்ப்பார்கள். ஆனால் நிம்மதி போய்விடும். 12ஆம் இடத்திலே 8க்குரியவர் 12ல் மறைவது விபரீத ராஜயோகம். குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பி ஜாதகர் தன் இச்சையாய் நடப்பார். அவ்வப்பொழுது தனது குறிக்கோளை மாற்றிக்கொள்வீர்கள். வெளியே சொல்ல முடியாத வழியிலே பொருள் சேர்ப்பீர்கள். பண வசதி ஏற்படும். ஆனால் மன நிம்மதி இருக்காது. யாருக்கெல்லாம் இளமையிலே மரணம் உண்டாகும், தற்கொலை செய்து கொள்கின்ற அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாளைய தினத்திலே நாம் நாளைய பதிவிலே பார்க்கலாம். 5வது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே விருச்சகத்தில் அஸ்தமனம் ஆகும் புதன் நவம்பர் கடைசியில் இந்த 3 ராசிக்கு முன்னேற்ற பாதை திறக்க போகிறது. வேத ஜோதிடத்தின் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன்தான். இந்த புதன் குறுகிய காலத்தில் தன்னுடைய ராசியை மாற்றுகின்ற அமைப்பை பெறுகின்றார். ஆகையால் அவர் ஒரே ராசியில் மறைவதை தான் அஸ்தமனம் என்று கூறுகிறார். அந்த அஸ்தமனம் சூரியனோடு 10 பாகையிலே இருக்கும் புதனுக்கு ஏற்பட்டு அதற்கு பிறகு அவர் உதயமாகவும் செய்வார். புதனின் இந்த மாற்றம், அதன் தாக்கம் ஒருவரது பேச்சு, படிப்பு, வியாபாரம், புத்திசாலித்தனம் போன்றவற்றில் தெரியும். இப்படிப்பட்ட புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு அதிபதியாவார். தற்போது புதன் விருச்சகத்திலே பயணித்து வருகிறார். மேலும் நவம்பர் இறுதியிலே, அதாவது நவம்பர் 30ஆம் தேதி புதன் விருச்சக ராசியில் அஸ்தமனம் ஆக உள்ளார். புதன் அஸ்தமனம் ஆவதால் அதனால் தாக்கங்கள் அனைத்து ராசியில் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமாய் இருக்க போகிறது. இதன் விளைவாக தொழில் நல்ல முன்னேற்றத்துடனும் லாபமும் கிடைக்க போகிறது. இப்போது புதன் அஸ்தமனம் ஆவதால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். முதலிலே துலாம். துலாம் ராசியின் 2வது வீட்டிலே புதன் அஸ்தமனம் ஆக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவார்கள். மார்க்கெட்டிங் துறையிலே இருப்பவர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடியும். நிதி நிலை சிறப்பாக இருக்கும். பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். ஊடகம், தகவல் தொடர்பு போன்றவற்றுடன் தொடர்புடையவர்கள் நவம்பர் இறுதி முதல் நன்றாக இருக்கும். அடுத்தது மகரம். மகர ராசி 11வது வீட்டிலே புதன் அஸ்தமனம் ஆக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளது. தலைமை பண்புகள் அதிகரிக்கும். வேலையை சரியான நேரத்தில் சிறந்த முறையில் செய்து முடிப்பீர்கள். புதிய முதலீடுகள் மூலம் நிறைய லாபத்தை பெறுவீர்கள். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பங்கு சந்தை, லாட்டரி போன்றவற்றில் இருந்து நிறைய லாபத்தை பெறுவீர்கள். அடுத்தது கும்பம். கும்ப ராசியின் 10வது வீட்டிலே புதன் அஸ்தமனம் ஆக உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வேலை அல்லது தொழில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு நிறைந்த லாபத்துடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையுடன் உறவு வலுவடையும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி பூர்த்தி செய்
ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அது 6 அற்புதமான பகுதிகளை உள்ளடங்கியது. அன்பர்கள் பயன்படுகின்ற வகையிலே ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை தருகின்ற வகையிலே அது கொடுக்கப்படுகிறது. நீங்களும் அதனால் நன்மையை பெற்று உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் அழிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி 6வது பகுதி, இது கடைசி பகுதி. இந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனிபலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மனதில் இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும். உடல் நலனில் கவனம் தேவை. உங்களது தேவையை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமையை மிகவும் அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத சோர்வு ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நலனிலே கவனம் தேவை. உங்கள் தேவையை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆறுதலாய் இருக்கும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதிக்கின்றனர். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும். இன்று வாராகி தேவியை வழிபாடு செய்ய நற்பலன்கள் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார். நண்பர்கள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும். இன்று வாராகி தேவியை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டால் முடிந்துவிடும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். உறவினர் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும்.
சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும். உணவு வகையால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாய் இருக்கவும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். இன்று துர்கா தேவியை வழிபட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டால் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியை தரும். உணவு வகையிலே அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாய் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். இன்று துர்க்கையை வழிபட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரை விட்டு கொடுத்து போங்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள். அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியரிடம் விட்டு கொடுத்து போங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள். ஜாக்கிரதை. துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார். மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள். பிள்ளைகள் பொறுப்பாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரை குறையாக நின்ற வேலைகள் முடியும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள். மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதுபோல கடன்கள் விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதுபோல் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபடுவது நலம் சேர்க்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நன்று. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். மாலையிலே நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது உங்களை உற்சாகப்படுத்தும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பணமுழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைப்பதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு கட்டாயம் தேவை. அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் நிச்சயம் உங்களுடைய சந்திராஷ்ட தீட்சணையை குறைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே தைரியமும் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தெய்வ பணிகள் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவது உடன் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து கொள்ளலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாய் செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். தெய்வ பணிகள் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதும் லாபமும் அதிகரிக்கும். விநாயகரை வழிபடுவதன் மூலம் தடைகளை தகர்த்து எறியலாம்.